ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. வீடு புகுந்து தம்பதியினரிடம் நகை பணம் கொள்ளை, 3 பேர் கைது. தள்ளி போகும் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா. ஓட்டுநர்கள் பொதுமக்கள் அதிருப்தி. 15ஆம் தேதி இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது, நகராட்சி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுவை பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராவணனின் கொடுமைகளை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி என்று நாராயணனை வணங்கி தங்களது துன்பங்களை கூறினர். நாராயணனும் பிரம்மதேவர்களுக்கு காட்சியளித்து அவர்களை காத்தருளினார். முக்கோடி தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் 1 ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலனை பெறுவதாக பத்ம புராணம் தெரிவிக்கிறது. குருஷேத்திர போரில் கீதையை உபதேசித்ததும் இந்த நாள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகு சிறப்பு பெற்ற வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை பெருமாளின் பக்தர்கள் மேற்கொள்வர். இந்நாளன்று பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பகல் 10 விழா தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. புதுவை காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் பெருமாளுக்கு திருமஞ்சனம், அபிஷேகம், ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பின்னர் 5 மணிக்கு பரமபதல் வாசல் வழியாக பெருமாள் வெளிவந்து நம்மாழ்வாரை சொர்க்க வாசலுக்கு அழைத்து சென்றார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல வில்லியனூரில் உள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், முதலியார்பேட்டையில் உள்ள வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். அருகே வீடு புகுந்து தம்பதியினரிடம் நகை பணம் கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை சாரம் சின்னையன்பேட்டையை சேர்ந்தவர் சங்கர் என்கிற பரணி லாஸ்பேட்டையில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி சித்ரா. இவர்களுக்கு 11 மாத பெண் குழந்தை உள்ளதா. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் டிப்டாப் உடையில் வந்த 3 பேர் தம்பதியினரை தாக்கியதுடன் கத்திமுனையில் மிரட்டி வீட்டில் இருந்த 20 பவுண்ட் நகை, 10,000 ரூபாய் பணம், ஒரு செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். இதில் தம்பதியினரிடம் கத்திமுனையில் நகை பணம் கொள்ளையடித்தது லாஸ்பேட்டையை சேர்ந்த நிவாஸ், ரெடியார்பாளையம் ராமச்சந்திரன், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அணிச்சக்குப்பத்தை சேர்ந்த சூரி என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடமிருந்து நகை பணம் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கோரிமேடு பகுதியில் பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட வழக்கில் செய்யது என்பவரை பிடித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தள்ளி போவதால் பொதுமக்களும் ஓட்டுநர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் மேற்கு பகுதியில் 25 கார்,
450 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 18 ஆட்டோ, 10 டாக்ஸிகள் நிறுத்துவதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகளும், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக 1 வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு போக்குவரத்து முனையம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பலகை வைத்துள்ளது. பேருந்துகள் எப்படி வந்து எப்படி செல்ல வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதமே சோதனை ஓட்டம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தற்போது 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் பேருந்து நிலையத்தை அழகுபடுத்துவதற்கான சிறிய பணிகள் மற்றும் பேருந்துகள் செல்லும் ஊர்களின் பெயர் பலகைகள் மட்டுமே வைக்க வேண்டியுள்ளது. ஆரம்பத்தில் அக்டோபரில் திறக்கப்படும் என்று உறுதியளித்தாலும் பணிகளை முடிக்காததால் திறப்பு தேதி தள்ளி போனது. தற்போது பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்த நிலையில் பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் எப்போதுதான் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நிலவி வருகிறதா? இது குறித்து ஸ்மார்ட் சிட்டி நிறுவனத்தின் இணை தலைமை செயலாளர் ருத்ரகவுடிடம் கேட்டபோது, பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் இன்னும் முடியவில்லை என்றும் எஞ்சிய பணிகளை முடிக்க இன்னும் 1 மாத காலம் ஆகும் என்றார். இந்த பணிகளை முடித்து தை மாதம் நிறைவடைந்த பிறகே பேருந்து நிலையத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 15ஆம் தேதி இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கால்நடை அறுவடை நிலையங்களும் பல்வேறு அங்காடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் முழுவதும் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என்றும், இதற்கு மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கலிங்கமலையில் நடைபெற்ற பரமபத வாசல் திறப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்துள்ள கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபநாதர் சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கையாழ்வார் திருவடி தொழுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி 5:30 மணிக்கு துலாம் லக்னத்தில் சொர்க்கவாசல் நடை திறந்து பாமா ருக்மணி சமேதரராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவாளின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்கவாசலை திறந்தபோது அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசலுக்குள் நுழைந்து கோபாலா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபட்டு சென்றனர். போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமாக அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டிகள் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளிடம் பேசுகையில், பள்ளிகளுக்கு அருகில் 100 மீட்டர் இடைவெளியில் உள்ள கடைகளில் ஏதேனும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் சம்பந்தமான புகார் பெட்டிகள் அந்தந்த பள்ளிகளில் வைக்கப்பட வேண்டும் என்றும், அந்த புகார் பெட்டிகளில் பெறப்படும் மனுக்கள் மீது ஒவ்வொரு மாதமும் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். போதைப் பொருட்களால் உடல் உறுப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நேரடியாக காண அமைக்கப்பட்டுள்ள காட்சியகத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் மாணவ மாணவியரும் பார்த்து அவர்களுக்கு புகையிலை பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புதுவையில் அமைந்துள்ள 15 மீனவ கிராமங்களில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார்.
காரைக்காலை அடுத்த கீழகாசுக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 10 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் வழக்கம் போல கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். மேலும் படகில் இருந்த 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்து மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து இலங்கை காங்கேசன் துறைமுக கடற்கரை முகாமிற்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மீனவர்களை மீட்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 6 பேரை சிறைப்பிடித்துள்ள மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசிடம் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது என்று அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புரட்சி தலைவரின் 108வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிப்பது என்றும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த நிதி உதவியும் அளிக்காத மத்திய அரசையும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்றாற்போல நிவாரண உதவிகள் வழங்காத மாநில அரசிற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் நாகமணி, காந்தி, சேரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. எங்களால் முடிந்த வரையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய இந்த நடிகர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திண்டிவனத்தில் போதைப்பாக்கு விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு பகுதிகளில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக டிஎஸ்பி பிரகாஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனையடுத்து ரோசனை சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தராஜன் மற்றும் போலீசார் திண்டிவனம் சந்தைமேடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த கந்தகுமார் என்பதும் காஞ்சிபுரத்தில் இருந்து இருசக்கர வாகனம் மூலமாக திண்டிவனத்தில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு போதைப் பொருட்களை எடுத்துச் சென்று விற்பனை செய்ததும் தெரிய வந்ததா. இதேபோல திண்டிவனம் சந்தைமேடு பகுதியை சேர்ந்த ஒரு கடைக்கு கந்தகுமார் விற்பனை செய்ததையும் ஒப்புக்கொண்டார். அப்போது போலீசார் கந்தகுமார் கூறிய கடையை சென்று சோதனை நடத்தியதில் அங்கு குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து 7 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். நோனாங்குப்பம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதி தண்ணீர் தொட்டி தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலை கான்கிரீட் வாய்க்காலாக அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உரிய நடவடிக்கையுடன் பொதுத்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக புதிய கான்கிரீட் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி நோனாங்குப்பம் தண்ணீர் தொட்டி தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்கு 18.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் சங்கர், பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
கோவிந்த சாலையில் புதிய சிமெண்ட் ஸ்லாப் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக மின்துறை மூலம் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். பண்டிகை காலம் என்பதால் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதிக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7285 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 58,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. வீடு புகுந்து தம்பதியினரிடம் நகை பணம் கொள்ளை, 3 பேர் கைது. தள்ளி போகும் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா, ஓட்டுநர்கள் பொதுமக்கள் அதிருப்தி. 15ஆம் தேதி இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது, நகராட்சி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.